students, welcome to our JMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 2 numbers and sequenceல உள்ள exercise 2.7ல உள்ள sums பார்க்கலாம். அதுல 10th sum பாருங்க. A man joined a company as assistant manager. The company gave him a starting salary of rupees 60,000 and agreed to increase his salary 5% annually. What will be his salary after 5 years அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு மேன் வந்து ஒரு கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா ஜாயின் பண்றாங்க. அவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து எவ்வளவு கொடுக்கறாங்க? rupees 60,000 கொடுக்கறாங்க. அண்ட் அக்ரீட் டு இன்க்ரீஸ் ஹிஸ் சேலரி வந்து 5% annually. ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அவங்களுக்கு வந்து 5% வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. அதாவது இந்த சேலரிக்கு கூடால ஒரு 5% வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்படின்னா வாட் வில் பி ஹிஸ் சேலரி ஆஃப்டர் 5 இயர்ஸ்? ஆஃப்டர் 5 இயர்ஸ் 5 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து என்ன சேலரி இருக்கும் அப்படின்றது வந்து கேட்கறாங்க. ஓகேவா? அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டார்டிங் சேலரி. அப்போ லெட் த ஸ்டார்டிங் சேலரி பி வந்து எவ்வளவு? நம்ம அதை ஏன்னு எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் சேலரியை வந்து நம்ம ஏன்னு எடுத்துருக்கிறோம். ஏ ஈக்குவல் டு ருபீஸ் 60,000 எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறமா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அவங்களுக்கு எவ்வளவு 5% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? நம்ம ஆர் ஈக்குவல் டு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 5%. எதுக்கு கூடால? இந்த 16,000 கூடால ஒரு 5% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த 16,000 வந்து நம்ம 100% எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்க வந்து நமக்கு பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதை வந்து ஒரு 100% கூடால ஒரு 5% வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ 100% பிளஸ் 5% என்ன வந்துடும்? 105%. அப்போ ஆர் ஈக்குவல் டு எவ்வளவு? 105%. ஓகேவா? இது நம்ம எப்படி எழுதலாம்? 105% நம்ம எப்படி எழுதுவோம்? 105 டிவைடட் பை 100 எழுதுவோம். அதாவது இந்த பெர்சன்டேஜ் எடுத்து விடணும்னா நம்ம டிவைடட் பை 100ஆல டிவைட் பண்ணா போதும். இப்போ ஆர் ஈக்குவல் டு 105/100. ஓகேவா? ஸோ இந்த 100% எப்படி வந்ததுன்னா உங்களுக்கு தெரியும், இதுல கொடுத்துருக்கு உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா 5% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது இந்த அமௌண்ட் வந்து நம்ம 100%, அவங்க இது வந்து பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கிறதுனால இந்த அமௌண்ட் வந்து நம்ம ஒரு 100% எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு பிளஸ் அதுக்கு கூட ஒரு 5% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ 105% ஈக்குவல் டு 105 டிவைடட் பை 100. ஓகேவா? இனி நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்? நமக்கு n எடுத்துக்கலாம். ஸோ n வந்து நமக்கு எத்தனை வருஷத்துக்குன்னு பாருங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஹிஸ் சேலரி வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ் 5 வருஷத்துக்கு அப்புறமானு தான் கேட்டிருக்காங்க. 5 வருஷம் முடிஞ்ச பிறகுனா நமக்கு வந்து என்னது வந்துடும்? 6 இயர்ஸ் வந்துடும். ஓகேவா? 5 வருஷம் முடிகிற டைம் வந்து நமக்கு வந்து 6 இயர்ஸா மாறிடும். எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா ஸ்டார்டிங் சேலரி வந்து 60,000 வாங்கிடுவாங்க. ஸோ அது ஒன்று மறுபடியும் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சுன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அதுக்கு கூடால இதுவும் ஜாயிண்ட் ஆகி நமக்கு என்ன வந்துடும்? என் வந்து நமக்கு மொத்தம் 6 இயர்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ என் வந்து 6 இயர்ஸ். ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும். டிஎன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும். ஏஆர் பவர் n-1. ஓகேவா? ஸோ அப்போ இதுல வந்து நமக்கு ஏ தெரியும், ஆர் தெரியும், என்னும் தெரியும். இதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ என் வந்து T6 ஈக்குவல் டு ஏ எவ்வளவு? 60,000 இன்டூ ஆர் எவ்வளவு? 105/100 பவர் n-1. அப்போ 6-1. ஓகேவா? ஈக்குவல் டு 60,000 அப்படியே எழுதிக்கலாம். இன்டூ 105 டிவைடட் பை 100 the whole power 6-1 5 வந்துடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணலாமா? அல்லது இதை அப்படியே எழுதிடலாம். 60,000 இன்டூ 105/100 இன்டூ 105/100 இன்டூ 105/100 இன்டூ 105/100 இன்டூ 105/100 5 டைம்ஸ் எழுதிட்டோம். ஓகேவா? அங்கே 5 கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதை வந்து 5 டைம்ஸ் எழுதியிருக்கோம். இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்க. 2 0 2 0, இந்த 2 0 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இனி அடுத்தது இதை கொடுக்கலாம். இதை டிவைட் பண்ணலாமா? இதை டிவைட் பண்ணும்போது என்ன வரும்?
5 டேபிள் கொடுக்கலாம் 2 5s are 10 0 2 5s are 10 மீதி 1 அடுத்து இங்கேயும் அதே தான் வரும் 20 இங்க வந்து 21 ஸோ இங்கேயும் அதே போல 20 இங்க வந்து 21 வருது ஓகேவா இப்போ நமக்கு இங்க என்னது இருக்கு 6 இருக்கு ஓகேவா ஈக்குவல் டு 6 into 105 into 105 into 21 by 20 into 21 by 20 into 21 by 20 இருக்கு இப்போ இந்த 6ஐயும் 20ஐயும் கேன்சல் பண்ணலாமா 2 டேபிள் கொடுக்கும்போது 3 2s are 6 1 2 is to 0 இனி இதை கொடுக்க முடியாது அடுத்து இதை 5 டேபிள் கொடுக்கலாமா 2 5s are 10 2 5s are 10 மீதி 1 அடுத்தது இந்த 2 கொடுக்கலாம் 1 2 is 2 சாரி 2 டேபிள் நம்ம கொடுக்க முடியாது எதுவுமே இல்ல ஸோ அப்போ 2க்கு கொடுக்க முடியாது 2 வந்து அப்படியே தான் இருக்கும் அகைன் இதை கொடுக்கலாம் இதை வந்து நம்ம 5 டேபிள் கொடுக்கும்போது என்ன வரும் 4 5s are 20 வரும் இங்க 2 5s are 10 மீதி 1 ஓகேவா இனி இதை அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் 3 into 21 எத்தனை 21 1 2 3 4 5 டைம்ஸ் வருது நமக்கு வந்து 21 into 21 441 நமக்கு தெரியும் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 441 இந்த ரெண்டுக்கும் 441 இன்டு ஒரு 21 நமக்கு மீதி வருது அப்புறம் இங்க ஒரு 3 வருது டிவைடட் பை கீழே நமக்கு என்ன வருது இங்க ஒரு 2 4 2s are 8 8 into 20 160 வருது ஸோ அப்போ ஈக்குவல் டு என்னதெல்லாம் வருது நமக்கு 3 into ஒரு 441 into 441 into ஒரு 21 divided by 160 ஓகேவா ஸோ இப்போ இதை வந்து நமக்கு மல்டிப்ளை பண்ணி எழுதணும் ஃபர்ஸ்ட் வந்து இதை அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் 441 into 400 ஃபர்ஸ்ட் 441ஐயும் 441ஐயும் மல்டிப்ளை பண்ணலாமா என்ன வரும் 1 1 is 1 1 4 4 1 4 is 4 1 4 is 4 4 4s are 16 மீதி 1 4 4s are 16 plus 1 17 அடுத்து 1 4 is 4 4 4s are 16 மீதி 1 4 4s are 16 plus 1 17 1 4 plus 4 8 6 plus 4 10 10 plus 4 14 மீதி 1 இருக்கு 13 14 வரும் மீதி 1 9 1 ஸோ அடுத்தது இதுக்கு கூடால எதை மல்டிப்ளை பண்ணலாம் 21 into 3 என்ன வரும் பாருங்க 21ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 21ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 3 2s are 6 63 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும் பண்ணும்போது 1 3 is 3 அடுத்தது 8 3s are 24 மீதி 2 4 3s are 12 12 plus 2 14 மீதி 1 4 3s are 12 12 plus 1 13 மீதி 1 9 3s are 27 27 plus 1 28 மீதி 2 1 3 is 3 3 plus 2 5 அடுத்து 6 1 6 6 6 8s are 48 மீதி 4 6 4s are 24 24 plus 4 28 மீதி 2 6 4s are 24 24 plus 2 26 மீதி 2 9 6 are என்ன வரும் 9 6 are வந்து 54 வரும் 54 plus 2 56 மீதி 5 166 6 plus 5 11 ஆட் பண்ணுங்க 3 6 plus 4 10 மீதி 1 5 வருதா 8 plus 5 என்ன வரும் 2 13 மீதி 1 4 8 plus 4 12 மீதி 1 9 9 plus 6 15 மீதி 1 6 6 12 2 1 ஓகேவா ஸோ இதை வந்து நம்ம எதால என்ன டிவைட் பண்ணணும் 160ஆல நமக்கு டிவைட் பண்ணணும் ஸோ இந்த நம்பரை 160ஆல டிவைட் பண்ணலாமா ஸோ இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம 160ஆல டிவைட் பண்ண போகிறோம் பண்ணும்போது என்ன வரும் இங்கே 160 இருக்கிறனால நமக்கு இதை சேர்த்து 4 டிஜிட் எடுக்கணும் 5 வரைக்கும் எடுக்கணும்
5 வரைக்கும் எடுக்கும்போது இது எத்தனை டைம் போகுதுன்னு பார்க்கணும். இப்போ 160 நான் வந்து 7க்கு கொடுக்குறேன். 7 கொடுக்கும்போது 0, 7 6 are 42, மீதி 4, 1 7 is 7, 7 plus 4 11. ஸோ இது போகுது. இனி இதுக்கு மேலே நம்ம 8 கொடுத்தோம்னா 0, 6 8 are 48, மீதி 4, 186, 8 plus வந்து 12. ஸோ அதிகமாக வந்துடுது. ஓகேவா? ஸோ அதனால நம்ம இது எத்தனை கொடுக்கலாம்? 7க்கு கொடுக்கலாம். கொடுத்தா என்ன வரும்? 1120 வருது. இதை இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 5ல 0 போச்சுன்னா 5, இது 0, 2ல 1 போச்சுன்னா 1 வருது. இனி அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்? 2 வந்து இறக்குறோம். ஓகேவா? அந்த 2 வந்து அடுத்து இறக்குறோம். இப்போ 1052 வருது. 1052னா நமக்கு எத்தனை போகும்? அப்போ 6க்கு தான் போகும். ஏன்னா 7 டைமுக்கு 1120 வருது. அப்போ 6க்கு தான் போகும். அப்போ 600, 6 6 are 36, மீதி 3 இருக்கு. 166, 6 plus 3 வந்து 9. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 2, 5ல 6 போச்சுன்னா அங்கே 10. ஸோ இங்கே வந்துச்சுன்னா 9 ஆயிரும். இங்கே 15 மாறிடும். ஸோ 15ல 6 போச்சுன்னா மீதி என்ன வரும்? 8 கூட எதை ஆட் பண்ணால் நமக்கு 15 வரும்? ஸோ 9 வருது. இங்கே 0 0 வந்துடுது. அடுத்தது எதை இறக்குறோம்? நம்ம 3 இறக்குறோம். ஸோ 9 2 3 9 2 3 வந்து எத்தனாவது போகும் பாருங்க? நமக்கு 5 தான் போகும். ஏன்னா 6 எடுத்தோம்னா நமக்கு என்ன வந்துடுது? 960 வருது. ஸோ அப்போ 5 டைம் தான் போகும். அப்போ 500, 6 5s are 30, மீதி 3 இருக்கு. 1 5 is 5, 5 plus 3 8. சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 3 2 9ல 8 போச்சுன்னா 1. அடுத்தது 0 0 இறக்கணும்னா 1230 வருது. இது நமக்கு வந்து 8 போகும். 5 7 1280 வந்துருது. ஓகே, நமக்கு இங்க வந்து 160 வந்து 8 டைம் கொடுக்கும்போது 12 நமக்கு 80 வந்துருது இல்லையா? ஸோ அப்போ மறுபடியும் நமக்கு 7க்கு தான் போகும். 7 கொடுக்கும்போது 1120. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0, 3ல 2 போச்சுன்னா 1, 2ல 1 போச்சுன்னா 1. இனி அடுத்தது 3. ஸோ 3 இறக்குறோம். 3 இறக்கும்போது 1103 வருது. ஸோ 1103 வந்து நமக்கு கண்டிப்பாக நான் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். 6க்கு கொடுத்துட்டோம். 6 கொடுக்கும்போது ஸோ இது கண்டிப்பாக 6 தான் போகும். 6 கொடுக்கும்போது என்ன வரும்? நமக்கு 0, அடுத்தது 6 9 960. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 3 வருதா? இங்கே இப்போ 0, இங்கே 10 ஆயிடுச்சு. 10ல 6 போச்சுன்னா 4. ஸோ இங்கே 10ல 9 போச்சுன்னா 1. 143 வருது. ஸோ 143. அடுத்து அப்புறமா பாயிண்ட் வச்சுட்டு என்ன பண்ணலாம்? அங்கே 0 போட்டுக்கலாம். 0 போட்டால் இது வந்து இனி எத்தனை டைம் போகும்? நம்ம 8 கொடுக்கும்போது 1280. 9க்கு கொடுத்தா 0, 9 6 are வந்து 54, மீதி 5, 1 5 is 5, 5 plus 9 வந்து 4440 வருது. நமக்கு 1430 தான் இருக்கு. அப்போ எத்தனை டைம் தான் கொடுக்க முடியும்? 8 கொடுக்கும்போது 1280. சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 0, இங்க 3, இங்க வந்து 13. 13ல 8 போச்சுன்னா மீதி என்ன வரும்? 5. 3ல 2 போச்சுன்னா 1. ஸோ நம்ம இவ்வளோ போதும். இனி எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே தான் இருக்கும். நமக்கு வந்து இந்த ஆன்சர் மட்டும் போதும். 76576.8. ஓகேவா? ஈக்குவல் டு என்ன வருது? 7657.6.8. இது வந்து இது நமக்கு T6. ஓகேவா? ஸோ அப்போ therefore அவரோட salary after his salary after வந்து அவரோட salary after his salary after 5 years. What will be his salary after 5 years தானே கேட்டிருக்காங்க. அப்போ therefore his salary after 5 years is எவ்வளவு? 76,576.8. ஸோ ருபீஸ் மறந்துடக்கூடாது. ஓகேவா? இதில் எழுதும்போது நமக்கு ருபீஸ் 76,576 ருபீஸ் வந்து அவங்களுக்கு சேலரியாக கிடைக்குது. ஓகேவா? நம்ம இதை வந்து ரவுண்டாக எழுதிடலாம். இதை வந்து என்னவா மாற்றிடலாம்? 6 7 மாற்றி எழுதிடலாம். ஓகேவா?
இது வராது. ஸோ ரவுண்டாக மாற்றி எழுதிடலாம். இங்கே 8 இருக்கும்போது இந்த 1 கூட இங்கே ஆட் பண்ணுறோம். அதாவது இங்கே 8 இருக்கும்போது இங்கே 1 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும், அதாவது rupees 76,577 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ இதான் வந்து நமக்கு இதில் ஆன்சர். 11th question. Sivamani is attending an interview for a job and the company gave 2 offers to him. Offer A வந்து என்ன கூட சொல்றாங்க, rupees 20,000 to start with followed by a guaranteed annual increase of 6% for the first 5 years கொடுத்திருக்காங்க. Offer B வந்து என்ன கொடுத்திருக்காங்க, rupees 22,000 to start with followed by a guaranteed annual increase of 3% for the first 5 years. What is the salary in the 4th year with respect to the offers A and B அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு சிவமணி அப்படிங்கிறவங்களுக்கு இன்டர்வியூ ஃபார் தி ஜாப் அண்ட் தி கம்பெனி கேவ் வந்து 2 ஆஃபர் கொடுக்குது. ஆஃபர் ஏல எப்படி கொடுக்குறாங்கன்னா rupees 20,000 to start with followed by a guaranteed annual increase of 6% கொடுக்குறாங்க. ஆனுவல் இன்க்ரீஸ் வந்து 6% இன்க்ரீஸ் பண்ணுவாங்களாம் ஃபார் தி ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. இல்லது ஆஃபர் பி எப்படி கொடுக்குறாங்க, rupees 22,000 சேலரியோட 3% வந்து இன்க்ரீஸ், அடுத்த நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ஆனுவல் இன்க்ரீஸ் வந்து எவ்வளவா 3% ஃபார் தி ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து சேலரி 20,000, ஆனா இன்க்ரீஸ் எவ்வளவு, ஆனுவல் இன்க்ரீஸ் வந்து 6%. இங்க வந்து ஆனுவல் சேலரி வந்து 22,000, ஆனா ஆனுவல் இன்க்ரீஸ் வந்து 3%. அப்படின்னா வாட் இஸ் சேலரி இன் தி 4th இயர் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஆஃபர்ஸ் ஏ அண்ட் பி. ஸோ 2 பேருக்குமே 4th இயர்ல வந்து எவ்வளவு சேலரி, இந்த ஆஃபருக்கு வந்து எவ்வளவு சேலரி இருக்கும் அப்படிங்கறத நமக்கு இதுல கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிவமணி ஆஃபர்ஸ் ஏ எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆஃபர்ஸ் ஏக்கு நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்போ அதுல வந்து அவங்களோட சேலரி எவ்வளவு 20,000. ஸோ அதை வந்து நம்ம ஏ ஈக்குவல் டு rupees 20,000 அப்படின்னு நம்ம எடுத்துருக்கிறோம். ஏ ஈக்குவல் டு வந்து rupees 20,000. அடுத்தது ஆர் வந்து நம்ம என்ன எடுக்கலாம் பாருங்க, அவங்களுக்கு ஆனுவல் இன்க்ரீஸ் வந்து எவ்வளவு 6% கொடுத்துருக்காங்க. ஆனுவல் இன்க்ரீஸ் வந்து 6%னா அவங்களோட சேலரி பிளஸ் இந்த 6%. ஓகேவா? ஸோ இதை வந்து நமக்கு ஆர் கண்டுபிடிக்கிறது வந்து நமக்கு 2 மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். இன்னும் ஒரு மெத்தட் எப்படின்னா, நமக்கு வந்து 6% வந்து 6% வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் வந்து எவ்வளவு சேலரிக்கு 20,000 சேலரிக்கு 6% வந்து இன்க்ரீஸ்னா 6/100 into 20,000. ஸோ இதுல இருந்து இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அதர்வைஸ் வந்து நம்ம இப்போ இங்க எப்படி எடுக்கிறோம் பாருங்க, பர்சன்டேஜ்ல நமக்கு கொடுத்துருக்கிறதுனால 6% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எதுக்கு கூடால, இந்த சேலரி கூட அவங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்டிங் சேலரி கூடால. ஸ்டார்டிங் சேலரி வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், அவங்க இங்க வந்து பர்சன்டேஜ்னு கொடுத்தனால நம்ம வந்து இதை வந்து 100%ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து 100%. இது இந்த 20,000 தான். அதை வந்து நம்ம இங்க இதுக்கு கூட இது வந்து 6% தான் அவங்க பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கனால நம்ம இதை வந்து ஒரு 100% சேலரி பிளஸ் இன்க்ரீஸ் எவ்வளவு 6% சேலரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். டோட்டல் அப்போ எவ்வளவு 106%ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஆர் ஈக்குவல் டு 106% நம்ம எப்படி எழுதுவோம், 106/100 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஆர் வந்து நமக்கு 106/100. இனி அடுத்தது நமக்கு என் வந்து நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, 4th இயர்ல கேட்டிருக்காங்க. ஸோ 4th இயர் இருக்கும்போது அவங்களோட சேலரி எவ்வளவு அப்படின்னு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என் வந்து எவ்வளவு 4 years. ஸோ இப்போ வந்து நமக்கு டிஎன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் 1. ஸோ என் வந்து 4. அப்போ T4 ஈக்குவல் டு ஏ என்னது நமக்கு 20,000 இன்டு ஆர் எவ்வளவு 106/100 the whole power n எவ்வளவு நமக்கு 4 minus 1. ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணலாம், 20,000 into 106/100 the whole power 4 minus 1னா 3 வந்துரும். ஸோ இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம் பாருங்க, 20,000 into
இதில் வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம், இல்லைன்னா 3 டைம் எழுதி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ இப்படியே பண்ணும்போது 2 டேபிள் கொடுக்கலாம். 5 2s are 10 0, 5 2s are 10, 3 2s are 6. இனி இதுக்கு மேலே நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அப்போ அப்படியே எழுதிடலாமா? 53 divided by 50 into 53 divided by 50 into 53 divided by 50. ஓகேவா? ஸோ இனி அந்த இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா பண்ணலாமா? 0 0 3 0, இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 1 5 is 5, இங்கே கொடுக்கும்போது 4 5s are 20. ஓகேவா? இப்போ அடுத்தது அவ்வளோதான். இனி இதுக்கு மேலே நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே என்ன இருக்குது? 4 into 53 into 53 into 53 இருக்குது. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடலாமா? 53 into 53 என்ன வரும் பாருங்க? 3 3s are 9, 5 3s are 15, 5 3s are 15, மீதி 1, 5 5s are 25, 25 plus 1 26, 9. ஸோ இப்போ 5 plus 5 வந்து 10, மீதி 1 2 8 2. ஸோ 2809 இருக்கு. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இனி அதுக்கு கூட ஒரு 53 மல்டிப்ளை பண்ணலாமா? 2800 கூடால ஒரு 53 மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 9 3s are 27, மீதி 2, 3 0 0 2, 8 3s are 24, மீதி 2, 3 2s are 6, 6 plus 2 8. அடுத்து 9 5s are 45, மீதி 4, 5 0 0 plus 4, 8 5s are 40, மீதி 4, 5 2s are 10, 10 plus 4 14, 7, 5 plus 2 என்னது? 7, 8 8 4 1. இனி இதுக்கு கூடால எதை மல்டிப்ளை பண்ணணும்? ஒரு 4 மல்டிப்ளை பண்ணுங்க. 7 4s are என்ன வரும்? 28, மீதி 2, 7 4s are 28 plus 2 30, மீதி 3, 8 4s are 32, 32 plus 3 35, மீதி 3, 8 4s are 32, 32 plus 3 35 தான் வரும், மீதி 3, 4 4s are 16, 16 plus 3 19, மீதி 1, 1 4 is 4, 4 plus 1 5, 5 9 5 5 0 8, 5 9 5 5 0 8 divided by 5 5s are 25. ஸோ இப்போ இதை 25ஆல் டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதான் ஆன்சர். நமக்கு டிவைட் பண்ணலாமா? 5 9 5 5 0 8 எதால டிவைட் பண்ணணும்? 25ஆல டிவைட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்கும்போது 59 எடுங்க, 2க்கு போகும். 2 25s are 50, 9 வரும். அடுத்தது இந்த 5 இறக்குறோம். 95 95 வந்து எதுக்கு போகும்? 3க்கு போகுமா? 3க்கு போகும்போது 5 3s are 15, மீதி 1, 3 2s are 6, 6 plus 1 7. 4க்கு கொடுத்தீங்கன்னா 4 2s are அதாவது 4 4s are 20,000 100 வந்துடும். ஸோ அதனால 4க்கு போகாது. சப்ராக்ட் பண்ணுங்க. 0 9ல 5 போச்சுன்னா மீதி 2. இனி அடுத்தது எதை இறக்குறோம்? இந்த 5, இந்த 5 இங்கே இறக்கிட்டோம். அடுத்தது இந்த 5 205 வருது. 205 எதுக்கு போகும்? 9க்கு 8க்கு 8 டைம்ஸ் போகும். ஸோ 8 டைம்ஸ் கொடுக்குமா? 8 5s are 40, மீதி 4 இருக்கு. 8 2s are 16, 16 plus 4 20. 5 மட்டும்தான் வரும். 205ல 200 போச்சுன்னா 5. அடுத்தது 0 0 வந்து எத்தனை டைம் இது போகும்? 2 டைம். 2 25s are 50 0. அடுத்தது 8 8 வந்து ஒரு டைம் தான் போகும். 8 போகாது. ஸோ போகாது. அதனால இங்கே 0 போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே 0 போட்டுட்டு பாயிண்ட் வச்சிடலாம். பாயிண்ட் வச்சுட்டு 80 வந்து எத்தனை டைம் போகும்? 3 டைம்ஸ் தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ 3 டைம்ஸ் போகும். 5 3s are 15, மீதி 1, 3 2 6 plus 1 7. 80ல 75 போச்சுன்னா 5 தான். மறுபடியும் ஒரு 0 போடலாமா? அப்போ 2 25s are 50 வந்துடும். ஸோ 0 அவ்வளோதான். ஓகேவா? ஆன்சர் அப்போ என்ன வருது? 23,820 equal to 23,820.32. ஓகேவா? ஸோ அப்போ his
4th year salary as per offer A is என்ன வரும் rupees 23,820. இதை வந்து நம்ம ரவுண்டா எழுதியிருக்கோம் அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இதை ரவுண்டா எழுதும் போது rupees 23,820. ஸோ நம்ம இதை வந்து ஆன்சர். அடுத்தது சிவாமணிஸ் வந்து ஆஃபர் பி. அடுத்தது சிவாமணிஸ் ஆஃபர் பி நம்ம எடுத்துக்கிறோம். இதுவும் அதே போலதான். அங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, அவங்களோட இனிஷியல் சேலரி வந்து rupees 22,000 கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ப அதை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், ஏன்னு நம்ம எடுத்துக்கிறோம். let A be his initial salary, B equal to rupees 22,000 எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா அவங்களோட ஆனுவல் இன்க்ரீஸ் எவ்வளவா 3%. 3% சொல்லும்போது நம்ம எப்படி எழுதுவோம், இது அதாவது இந்த ஃபுல் பர்சன்டேஜ் இதுவும் கூடால பிளஸ் வந்து 3% வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டோட்டல் சேலரி வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் 100% நம்ம இங்க எடுத்துக்கிறோம். அப்போ R equal to 100% plus 3% equal to 103% வரும். அப்போ R equal to percentage எடுத்து விட்டுட்டு எழுதணும்னா 103/100. ஓகேவா? அப்புறம் n வந்து 4 years தான். இனி அதே தான் நம்ம சேம் ஃபர்ஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதே போல Tn equal to AR power n-1 வரும். ஸோ இதில் இப்போ Tn வந்து நமக்கு 4. அப்போ T4 equal to A எவ்வளவு 22,000 into R எவ்வளவு 103/100 the whole power n-1. அப்போ 4-1 equal to 22,000 into 103 divided by 100 the whole power 3. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண முடியாது, அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம். 22,000 into 103/100 into 103/100 into 103/100. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், எத்தனை 0 கேன்சல் பண்ணலாம் பாருங்க, 2 0, அப்புறம் இதில் ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். இனி அடுத்தது இதை 2 டேபிள் கொடுக்கலாமா, 5 2s are 10, 1 2:2 1 2:2 அவ்வளோதான். இனி இதுக்கு மேலே நமக்கு கொடுக்க முடியாது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 103 into 103 into 103 ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். என்ன வரும், 103 மல்டிப்ளை பண்ணலாமா, 3 3s are 9, 0 1 3 is 3, 0 0 0 1 3 is 3, 0 1 9 0 3 plus 3 6 0 1. இனி இதுக்கு கூடால மறுபடியும் ஒரு 103 மல்டிப்ளை பண்ணணும். 3 மல்டிப்ளை பண்ணும்போது 9 3s are 27, மீதி 2, 3 0 0 0 plus 2 2 தான், 6 3s are 18, மீதி 1, 3 0 0 plus 1 வந்து 1, 1 3 is 3. அடுத்தது full 0 தான் இல்லையா, 1 2 3 4 5, 1 2 3 4 5. அடுத்தது 9 0 6 0 1 அவ்வளோத்தையும் ஆட் பண்ணுங்க. 7 2 9 plus 8 17, மீதி 1 2 6 plus 3 9 0 1 1 0 9 2 7 2 7 வருது. இனி இதுக்கு கூடால 11 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு கூடால 11 மல்டிப்ளை பண்ணலாமா, 1 0 9 2 7 2 7. இது கூடால 11 மல்டிப்ளை பண்ணுங்க. 1 7 is 7, 1 2 is 2, 7 2 9 0 1, 1 7 is 7, 2 7 2 9 0 1 அவ்வளோத்தையும் ஆட் பண்ணலாம். 7 9 9 9 9 plus 2 11, மீதி 1 10 2 1 1 2 0 1 9 9 9 7. So equal to 1 2 0 1 9 9 7 divided by 5 into 100 500. ஓகேவா? ஸோ இப்போ இது அவ்வளோத்தையும் நம்ம 500ஆல நமக்கு டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணி பார்க்கலாமா, 1 2 0 1 9 9 9 7 500ஆல
டிவைட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 120 போகாது. ஸோ இது வரை 1201 எடுக்கணும். 1201 எடுக்கும்போது ஒரு டைம் தான் போகும். 2 டைம் கொடுக்கும்போது 5 2s are 10 வரும் இல்லையா? ஸோ 2 டைம் கொடுக்கலாம். அப்போ 2 டைம் கொடுக்கும்போது 5 2s are 10 1000 வந்துடும். ஸோ அப்டேட் பண்ணுங்க 1 0 2. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் 9 இறக்குறோம். இது வந்து எத்தனை டைம் போகும் பாருங்க 500க்கு 4 டைம் போகும். அப்போ 0 0 5 4s are 20 9 1 அப்புறம் 0 தான். அடுத்தது நம்ம 9 இறக்குறோம். இது வந்து எத்தனை டைம் போகும் 199 தான் வந்திருக்கு. 500 விட 199 நமக்கு சின்னது. ஸோ அதனால ஒரு 0 போட்டுட்டு மறுபடியும் என்ன பண்றோம் ஒரு 9 இறக்குறோம். ஓகேவா? இது வந்து நமக்கு எத்தனை டைம் போகும் 3 டைம் போகுமா? 0 0 5 3s are 15. ஏன்னா 4 டைம் போடும்போது 20 மாறிடும். ஸோ இதை விட பெரிய நம்பரா வந்துடும். அப்போ 9 9 9ல 5 போச்சுன்னா 4. அடுத்தது 7 இறக்குறோம். இது எத்தனை டைம் போகும் 9 டைம் போகும். அப்போ 0 0 9 5s are 45. சப்ட்ராக்ட் பண்ணுங்க 7 9 9ல 5 போச்சுன்னா 4. இப்போ நமக்கு 500 விட 497 சின்னது. ஸோ அதனால இங்க ஒரு 0 போட்டுட்டு இங்க என்ன பண்ணலாம் ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். பாயிண்ட் வச்சோம்னா இது மறுபடியும் நமக்கு 9 டைம் தான் போகும். 9 டைம் போகும்போது என்ன வரும் 4 5 0 0. சப்ட்ராக்ட் பண்ணுங்க 0 7 9ல 5 போச்சுன்னா 4 தான் 470 வருது. ஸோ அப்போ மறுபடியும் 0 தான் போடுவோம் இல்லையா? மறுபடியும் 0 போட்டிங்கன்னா 9 டைம் தான் போகும். மறுபடியும் 4 5 0 0. ஸோ அப்போ என்ன வரும் 200 வரும். ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். ஆன்சர் அப்போ 2403 வருதா? நம்ம இதை வந்து இப்போ ரவுண்டா எழுதணும். ஸோ T4 வந்து 24,039 வருது. இதை ரவுண்டா எழுதும் போது என்ன வரும் 24,039. அதாவது இங்க 99 இருக்கனால 9 இருக்கனால இங்க ஒன்று கொண்டு ஆட் பண்ணும்போது என்னவா மாறிடும் 040 மாறிடும். 24,040 மாறிடும். 39 கூட ஒரு ரூபா வந்து கூடிரும். அதாவது ரவுண்டா மாத்தி எழுதும் போது 24,040 மாறிடும். ஓகேவா? சோ அப்போ therefore சிவமணி's 4th year salary as per offer BS வந்து எவ்வளவு rupees 24,000. அப்ப ஆன்சர் என்ன பாருங்க சிவமணி's 4th year salary as per offer BS rupees 24,040. இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? அவ்வளவுதான். சோ அவ்வளவுதான் இந்த சம். 12th sum, if A, B, C are 3 consecutive terms of an AP and X, Y, Z are 3 consecutive terms of a GP, then prove that X power B minus C into Y power C minus A into Z power A minus B equal to 1 ன்னு சொல்லி நம்ம prove பண்ணணும். First என்ன கொடுத்திருக்காங்க ABC are 3 consecutive terms of an AP ன்னு கொடுத்திருக்காங்க and X, Y, Z are 3 consecutive terms of a GP அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So அப்போ first given நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க ABC are 3 consecutive terms of an AP ன்னு கொடுத்திருக்காங்க. So அந்த consecutive terms நான் எப்படின்னு எடுத்துக்கிறேன் A, B, C are இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது AP ன்னு சொல்லும்போது ரெண்டு அடுத்தடுத்த consecutive terms எப்படி இருக்கும் A, A plus D, A plus 2D. So நம்ம இப்படி தான் எடுக்க முடியும். ஓகேவா? A, B, C are A, A plus D, A plus 2D. அப்ப இதுல இருந்து நம்ம A யோட வேல்யூ அப்ப என்னது A தான். B வந்து என்னதா இருக்கும் A plus D இருக்கும். C வந்து எப்படி இருக்கும் A plus 2D இருக்கும். ஓகேவா? அடுத்த given என்ன கொடுத்திருக்காங்க இதுவும் given தான். என்ன கொடுத்திருக்காங்க X, Y, Z are 3 consecutive terms of a GP ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப X, Y, Z are 3 consecutive terms of a GP னா அப்ப X, Y, Z are GP ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இங்க AP இங்க GP ன்னு கொடுத்தனால consecutive terms நம்ம எப்படி தான் எடுக்க முடியும் X, XR, XR ஸ்கொயர் தான் நம்ம எடுக்க முடியும். ஓகேவா? சோ அப்போ இத வந்து
இதில் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஓகே இப்படிதான் எக்ஸ் கமா இதை வந்து நம்ம லெட்டுன்னு எடுத்துக்கலாம். லெட் a plus b a comma b comma c are a comma a plus d comma a plus 2d. அதே போல இங்கேயும் let x comma y comma z are வந்து x comma x are x r square அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ இதுல இருந்து x equal to x, y equal to x r, z equal to x r square அப்படின்னு நம்ம கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், 1, இது வந்து நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். இனி அடுத்து நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும் பாருங்க, x power b minus c, x power b minus c into y power c minus a into z power a minus b. ஸோ இதை தான் நமக்கு ப்ரூவ் பண்ணணும். நம்ம இதை வந்து எடுத்துருக்கிறோம். ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு நமக்கு இது வந்து ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஈக்குவல் டு இதுக்கு வேல்யூ வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு பதில் எக்ஸ் பவர் மேலே வந்து பி மைனஸ் சின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த பிக்கு வேல்யூ நம்ம என்ன எழுதியிருக்கோம் பாருங்க, ஏ பிளஸ் டி. ஸோ ஏ பிளஸ் டி மைனஸ் சிக்கு வேல்யூ என்ன எழுதியிருக்கோம், ஏ பிளஸ் 2டின்னு எழுதியிருக்கோமா, 2d. ஸோ ஏ பிளஸ் 2d. ஸோ ஏ பிளஸ் 2d. இங்க வந்து இந்த x இருக்கிற இடத்துல வந்து நம்ம x தான் எழுதியிருக்கோம். ஏன்னா x ஓட வேல்யூ வந்து x தான். ஸோ அதனால இது x தான். இந்த x க்கு வேல்யூ x இருக்கனால அப்படியே வச்சிருக்கோம். b ஓட வேல்யூ வந்து a பிளஸ் டி மைனஸ் c ஓட வேல்யூ வந்து a பிளஸ் 2d. ஸோ அதை வந்து நம்ம பிராக்கெட்ல வச்சிருக்கோம். அடுத்தது இன்டு y, y ஓட வேல்யூ வந்து x r பவர் c மைனஸ் a. c என்னது a பிளஸ் 2d மைனஸ் a, a என்னது a தான், இன்டு z நம்ம என்ன எடுத்திருக்கோம், xr ஸ்கொயர் த ஹோல் பவர் a மைனஸ் b. a வந்து நமக்கு a தான் கொடுத்துருக்காங்க, மைனஸ் b என்னது a பிளஸ் d. ஓகேவா? ஸோ இனி அடுத்தது என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஏ பிளஸ் டி வந்து அப்படியே வரும். இந்த மைனஸை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ மைனஸ் இன்டு ஏ மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 2d இன்டு அடுத்தது எக்ஸ் ஆர் த ஹோல் பவர் ஏ, இங்க ஏயும் கேன்சல் ஆகி மீதி என்ன வரும் 2d இன்டு இங்க எக்ஸ் ஆர் ஸ்கொயர் பவர் மைனஸ் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ a மைனஸ் a மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் டி. இங்க ஏயும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அடுத்தது இங்க பாருங்க, இங்க ஏயும் இந்த மைனஸ் ஏயும் கேன்சல் ஆயிரும். மீதி என்னது இருக்கும், எக்ஸ் பவர் டி மைனஸ் டின்னு இருக்கு. இங்க 1d இங்க மைனஸ் 2d. அப்போ ரெண்டு ஆட் பண்ணும்போது என்ன வரும், எக்ஸ் பவர் மைனஸ் டின்னு வரும். ஈக்குவல் டு எக்ஸ் பவர் மைனஸ் டி. அடுத்தது இன்டு இங்க வந்து எக்ஸ்ஆர் பவர் 2dன்னு இருக்கு. அப்போ இது வந்து ரெண்டுக்குமே வரும், எக்ஸ் பவர் 2dயும் வரும், ஆர் பவர் 2dயும் வரும். அப்போ எக்ஸ் பவர் 2d இன்டு ஆர் பவர் 2d இன்டு இங்க என்ன வரும், எக்ஸ் ஆர் ஸ்கொயர் பவர் மைனஸ் டின்னு இருக்கு. எக்ஸ் ஆர் ஸ்கொயர் பவர் மைனஸ் டின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இது அவ்வளோத்தையும் நம்ம எழுதிட்டோம். அடுத்தது எக்ஸ் பவர் மைனஸ் டியை நம்ம எப்படி எழுதலாம், 1 பை எக்ஸ் பவர் டின்னு எழுதலாமா. இது நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். ஏ பவர் மைனஸ் என்ன, அதை 1 பை எக்ஸ் பவர் டின்னு எழுதலாம். இன்டு எக்ஸ் பவர் 2d இன்டு ஆர் பவர் 2d இன்டு இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க, இந்த மைனஸ் டி வந்து ரெண்டுக்குமே வரும். அப்போ எக்ஸ் பவர் மைனஸ் டி இன்டு ஆர் ஸ்கொயர் பவர் மைனஸ் டி. ஓகேவா? ஈக்குவல் டு இந்த எக்ஸ் பவர் டியும் ஸோ இப்போ இதை 1 பை எக்ஸ் பவர் டி இன்டு இந்த எக்ஸ் பவர் 2d நான் எப்படி எழுதுறேன்னா எக்ஸ் பவர் டி இன்டு எக்ஸ் பவர் டி. ஸோ இப்படி எழுதினாலும் இது வந்து எக்ஸ் பவர் டி பிளஸ் டி வரும்போது 2dன்னு வந்துடும். இன்டு ஆர் பவர் 2d இன்டு இந்த எக்ஸ் பவர் மைனஸ் டியை 1 பை எக்ஸ் பவர் டின்னு எழுதுறேன். இன்டு இது என்ன வந்துடும், எக்ஸ் பவர் மைனஸ் அதாவது ஆர் பவர் மைனஸ் 2dன்னு வரும் இது. ஓகேவா? அப்போ அது கீழே வரும்போது 1 பை ஆர் பவர்
2Dன்னு வரும். ஓகேவா? ஸோ இது வந்து கிடையாது, இது இங்கே தெரியறதுக்காக எழுதுனது. இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்? இதுவும் 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 கேன்சல் பண்ணால் மீதி என்ன வருது? 1 ஈக்குவல் டு RHS. ஓகேவா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான் அந்த சம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.